அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அரபு மொழி இலக்கண இலக்கியத்திற்கு செல்வதற்கு முன்னாடி அந்த எழுத்து சம்பந்தமான சில விஷயங்களை நம்ம சரியான முறையில் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த விஷயங்களை நம்ம 3 வாரங்களாக பார்த்து வருகிறோம், 3 நாட்களாக. அந்த வகையில் நேற்றைய தினம் அரபு மொழியில் எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் அந்த சொல்லை ஒரு எழுத்தோடு பின்னி அந்த சொல்லு முடிஞ்சவுடனே ஸ்பேஸ் விடணும். இது எழுதும் போது கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம்னு சொன்னோம்ல. அதில் ஒரு 6 எழுத்துக்கள் வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம சேர்த்து எழுதிடக்கூடாது. இங்கிலீஷ்லேருந்து இது வேறுபடுது. ஆங்கிலத்தில் எந்த எழுத்து வந்தாலும் சரி, ஹேண்ட் ரைட்டிங் வந்தால் அவங்க மொத்தமாக சேர்த்தா எழுதுவாங்க. முகமது, முஸ்தபாண்டாலும் மொத்தமாக ஒரே தான். அரபியில் என்ன செய்வாங்கன்னு அந்த ஹேண்ட் ரைட்டிங்கில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு 6 எழுத்து வச்சுருக்கிறாங்க. அந்த 6 எழுத்து என்ன உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் காட்டுறேன். இந்த 6 எழுத்து நான் அலிஃபுண்டு ஒரு எழுத்து, தால்ங்கிற எழுத்து, தால்ங்கிற எழுத்து, ராங்கிற எழுத்து, வாவுங்கிற எழுத்து, ஜாங்கிற எழுத்து. இந்த 6 எழுத்து எழுதிக்கிட்டே வரணும்னு வைங்களேன். இந்த 6 எழுத்து வந்துருச்சுன்னு சொன்னால் கையை எடுத்துட்டு எழுதணும். ஒட்டிடக்கூடாது, பிரித்து தான் எழுத வேண்டி வரும். அப்போ அந்த 6 எழுத்தை தவிர மற்ற எழுத்துக்கள் வரும்போதெல்லாம் கோர்த்து எழுத வேண்டும். ஒரு சொல்லாக இருந்தால் கூட இந்த 6 எழுத்து வரும்போது மட்டும் பிரித்து விட்ருவாங்க. இதை நீங்கள் விளங்கி கொள்வதற்காக வேண்டி நான் என்ன செய்கிறேன்னு கேட்டால், நீங்கள்லாம் விளங்கி வச்சுருக்கிற அல்ஹம்து சூரா இருக்குது, எல்லோரும் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறீங்க. அந்த அல்ஹம்து சூராவையை நான் எப்படியெல்லாம் அதை பிரித்து பண்ணியிருக்கிறாங்க என்பதை உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பிஸ்மின்னு இருக்குதா, பிஸ்மிங்கிறது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்குல்ல, அது உங்களுக்கு குர்ஆனில் எப்படி எழுதியிருக்கும்? பேன்றவங்கள பாவையும் சீனையும் மீமையும் ஒட்டி தான் எழுதியிருப்பாங்க, உடைச்சி எழுதியிருக்க மாட்டாங்க. 3 சேர்ந்து ஒரு எழுத்து மாதிரி எழுதியிருப்பாங்க. அப்போ பிஸ்மி, பி ஒன்று இஸ் ஒன்று மீ இருக்குதா, பிஸ்மி. இது வரைக்கும் ஒரு சொல்லு தான். இந்த ஒரு சொல்ல ஒரு எழுத்து எழுதிடுவாங்க. அதுக்கு அடுத்தது இந்த அல்லாஹின்னு இருக்குது, அல்லாஹுங்கிற வார்த்தை. இந்த அல்லாங்கிற வார்த்தையை அவங்க உடைச்சிருக்கிறாங்க பாருங்க. அல்லாங்கிற வார்த்தை எப்படி உடைச்சிருக்காங்க? அலிஃபு வந்த உடனே அலிஃபுக்கு அப்புறம் சேர்க்கக்கூடாது. அந்த 6 எழுத்து காட்டின பாருங்கள். 6 எழுத்து முதல் எழுத்து அலிஃபு. இந்த அலிஃபு வந்ததுனால என்ன செஞ்சிட்டாங்கன்னா அலிஃபை தனியாக எழுதிட்டு மற்றதெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கிட்டாங்க. அலிஃபுக்கு அப்புறம் சேர்க்கக்கூடாது. அல்லாஹுங்கிறது எப்படி எழுதுறோம் பாருங்கள். அல்லாஹுங்கிறது 2 துண்டாக எழுதியிருக்கா, பிஸ்மிங்கிறது ஒரு துண்டாக எழுதியிருக்குது. அல்லாஹுங்கிறது தனியாக, மீது இல்லாஹி அது தனியாக எழுதியிருக்குது. ஏன் அப்படி எழுதுறாங்க? ஒன்றா சேர்க்கலன்னு கேட்டால் அலிஃபு வந்துட்டால் அடுத்து சேர்க்கக்கூடாது, எடுத்துடணும் கையை. அதுக்கு அடுத்து அர்ரஹ்மான்ங்கிறாங்க. அர்ரஹ்மான்ங்கிற எழுத்து, இந்த அர்ரஹ்மான எழுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது 3 பீஸாக எழுதியிருக்கிறாங்க. ஒரு சொல்லு தான் இது. ஒரு சொல்லுன்னா நம்ம என்ன செஞ்சோம்? ஒன்றா தானே கோர்த்து எழுதணும்னு சொன்னோம். ஆனால் இதில் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டால் ஒன்றா கோர்க்கலை. எப்படி எழுதியிருக்கிறாங்க? அலிஃபை தனியாக எழுதிவிட்டாங்களா? சரி. அப்புறம் லாமும் அப்புறம் ரா வருது. ரா வந்தவுடனே அந்த ராவோட ஹாவை சேர்க்கணும், சேர்க்க மாட்டேங்கிறாங்க. ராவுக்கு அப்புறம் அந்த ஹாவை பிரிச்சிடுறாங்க. ஏன் பிரிச்சிடுறாங்க? அந்த 6 எழுத்தில் பாருங்கள் ரா இருக்குதா, அந்த 6 எழுத்தில் எது வருது? ரா ஒரு எழுத்து. இந்த ரா வந்துருச்சுன்னா இடைவெளி விட்டு தான் ஆகணும். அந்த ரா வந்ததுனால என்ன செய்கிறாங்கன்னா அர் ரஹ்மான்ங்கிறத பார்த்தீங்கன்னா 3 பீஸாக இருக்குது. எப்படி 3 பீஸாக இருக்குது? அலிஃபு தனி ஒரு துண்டாக இருக்குது, லாமும் ராவும் தனி துண்டாக இருக்கிறது, ஹாவும் மீமும் நூனும் ஒரு துண்டாக இருக்கிறது. ஆனால் ஒரு சொல்லு தான். ஒரு சொல்லுண்டாலும் ஒன்றா கோர்க்கணும்னு சொன்னாலும் மனசில் வச்சுக்கிறன்னு அலிஃபு தாலு ரா ஜா வாவ், இந்த 6 எழுத்து வந்து விட்டது என்று சொன்னால் நம்ம கோர்க்கக்கூடாது. இந்த 6 எழுத்து வராத வரைக்கும் தான் கோர்த்துக்கிட்டு போகணும். அதே மாதிரி அர்ரஹீம்ங்கிறது ஒரு சொல்லு தான் இது. ஆனால் ஒரு சொல்லாக இருந்தாலும் நம்ம ஒரே சங்கிலியாக கோர்த்து எழுதலை. அலிஃபை வந்தோன்னு என்ன செய்கிறோம்னு கேட்டால் தனியாக ஸ்பேஸை விட்டுறோம். லாமுல கொண்டே அந்த அலிஃபை ஒட்டலை. ஏன்னு கேட்டால் அலிஃபுக்கு பிறகு ஒட்டக்கூடாது. பிறகு என்ன செய்கிறோம்? லாமு ராவை எழுதுகிறோம். ராவுக்கு பிறகு
ஒட்டக்கூடாதுல, ஸ்பேஸை விட்டுறோம். நம்ம 6 எழுத்தில் வந்து அலிஃபு வருது, ரா வருதுல, அலிஃபு வருது, ரா வருது, இந்த ராவும் வருது, அலிஃபும் வருது. இந்த எழுத்து வந்துச்சின்னு சொன்னால் நம்ம சேர்க்கக்கூடாது. அப்போ ரஹீம் முடிஞ்சிருச்சா. அதுக்கப்புறம் அல்ஹம்துக்கு வாங்க. அல்ஹம்துங்கிற எழுத்து, அல்ஹம்துங்கிறது ஒரு சொல்லு. இதை வந்து ஒரு சொல்லு தான், ஒன்றை தான் எழுதணும். ஆனால் ஒன்றா எழுதினாலும் ஒரே ஒரு எழுத்தை மட்டும் தனியாக விட்டு விட்டாங்க. லாமோட ஹாவை சேர்த்து விட்டாங்க, ஹாவோட மீமை சேர்த்து விட்டாங்க, மீமோட தாளை சேர்த்து விட்டாங்க. ஆனால் அலிஃபை மட்டும் தனியாக விட்டு விட்டாங்க. முதல் எழுத்துருக்குல அலிஃபு ஏன் விட்டுட்டாங்கன்னு கேட்டால், அலிஃபுக்கு அப்புறம் கோர்க்கக்கூடாது. 6 எழுத்தில் ஒரு எழுத்தாக இருக்கிறதுனால அல் ஹம்துங்கிறத ஆவை தனியாக எழுதிவிட்டு அப்புறம் இல் ஹம்து இப்படி தான் என்ன செய்யணும், ஒன்றா எழுதணும். அதுக்கப்புறம் வந்து லில்லாஹிங்கிறத ஒரே மாதிரி எழுதிவிட்டாங்க. ஏன், அது ஒரு சொல்லு சேர்த்தான் எழுதணும். அதுக்கப்புறம் ரப்பிங்கிறதுல 2 சொல் தான் இருக்குது, ஆனாலும் அது 2ஆக தான் எழுதியிருக்கிறாங்க, சேர்க்கலை. ரப்பு என்பதில் ரா என்கிற எழுத்தோட பாவை கொண்டே சேராது, அது சேரவும் செய்யாது, சேர்க்க முடியாது. அதனால என்ன செய்கிறாங்க, ராவை தனி பா தனி ஸ்பேஸ் விட்டுருக்குறாங்க. அது ஸ்பேஸ் நீங்கள் விடாட்டாலும் அதை கம்போஸ் பண்ண அதுவாக விட்டுரும், சேர விட்டாது. ஏன்னு கேட்டால் இந்த ரா வந்து இந்த 6 எழுத்தில் ஒரு எழுத்தாக இருக்குது, இந்த ரா வந்துருச்சுன்னா சேர்க்கக்கூடாது. அடுத்து வந்து ரப்பின்னாச்சா. அப்புறம் அல் ஆலமீன், ரப்பில் ஆலமீன். அந்த ஆலமீன்கிற எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இதை வந்து 3 துண்டாக எழுதப்பட்டிருக்கிறது. என்ன 3 துண்டு, முதல்ல அலிஃபு, அலிஃபு வந்தால் எடுத்துடணும். அப்புறம் லாமு ஐனு அலிஃபு மரம் எடுத்துடணும், அலிஃபு வந்தவொன்னே. அப்புறம் லாமு மீமு யா நூனு ஒன்று எழுதியிருக்கிறாங்க, 3 தடவை எழுதியிருக்கிறாங்க. இது 3 ஸ்பேஸ் வச்சு எழுதியிருக்கிறாங்க. அப்போ அல் ஆலமீன் என்பது வந்து ஒரு சொல்லு தான், அது மொத்தமாக சேர்த்து ஒரு வார்த்தை தான். அது ஒரு வார்த்தையாக இருந்தால் அது எல்லாம் சேர்த்தா ஒரு அர்த்தம் அதுக்கு. ரப்பு என்பது ஒரு வார்த்தை தான், அதுக்கு ஒரு அர்த்தம் தான். அல் ஆலமீன்கிறது ஒரு வார்த்தை தான். ஆனாலும் எப்படி எழுதியிருக்கிறாங்க, ஆவுக்கு அப்புறம் விட்டுட்டாங்க, அந்த அலிஃபுக்கு அப்புறம் விட்டுட்டாங்க. அலிஃபு வந்துருச்சுனாலே விட்டுருவாங்க இடைவெளி, ஆலமீன் ஆச்சு. அப்புறம் அர் ரஹ்மான் அர் ரஹீம்ங்கிறது நம்ம பிஸ்மில்லாவில் பார்த்துட்டோம், அது முடிஞ்சிருச்சு. அப்புறம் மாலிக் இருக்குது. இந்த மாலிக் என்ன வச்சு, மீம் இருக்குதா, மீமுக்கு அப்புறம் வந்து அலிஃபை போட்டாங்கல்ல, அலிஃபு வந்தவொன்னே கையை எடுத்துடுறாங்க. அப்புறம் லாமும் காஃபை தனியாக எழுதுகிறாங்க. அப்போ மாலிக் என்பதை வந்து ரெண்டு துண்டாக இருக்குது, கோர்க்கலை. மாலிக் என்பதில் மா என்பது தனியாகவும் லிக்கி என்பது தனியாகவும் இருக்கிறத தவிர அது 2ஐயும் கோர்த்து ஒரு சொல்லாக எழுதப்படவில்லை. ஏன் எழுதப்படவில்லை என்று கேட்டால், அலிஃபு வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது, அடுத்து சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் யவுமின் இருக்கா, யவுமுங்கிறது யவுமுண்டா நாள், ஒரு சொல்லு தான், அது ஒரு அர்த்தம் தான் அது. ஆனால் என்ன பண்ணியிருக்கிறாங்க, யாவோட வாவை சேர்த்தாங்க, வாவை சேர்த்துவிட்டு வாவுக்கு அப்புறம் கையை எடுத்து விட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், அந்த 6 எழுத்தில் வாவும் இருக்குது, இந்த இடத்துல வாவு, அந்த 6 எழுத்தில் வாவு இருக்குது. வாவு வந்துருச்சுன்னு சொன்னால் என்ன செய்யக்கூடாது, அப்புறம் சேர்க்கக்கூடாது. அப்புறம் யௌமித்தீன் ஆச்சா. அப்புறம் அத்தீன், அத்தீன்கிறது என்னது, அலிஃபை தனியாக எழுதிவிட்டாங்க, அலிஃபுக்கு அப்புறம் சேர்க்கக்கூடாது. லாமு தாலு, தால் வந்தோன்னு கையை எடுத்து விட்டாங்க. ஏன்னு கேட்டால் அந்த தாலும் 6 எழுத்தில் ஒன்றா இருக்குது. இந்த பாருங்கள், 6 எழுத்தில் ஒன்றா இருக்குதா, தாலுக்கு அப்புறம் சேர்க்கக்கூடாது. அதனால தான் தால் வந்த உடனே அதை ஏஐ நூனையும் தனியாக, யாவை நூனையும் தனியாக ஆக்கி விட்டாங்க. அப்போ அத்தீன்கிறது எத்தனையாக இருக்குன்னு கேட்டால் 3 சொல்லு மாதிரி எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு சொல்லு தான் அது. ஏன் சங்கிலியாக பின்னி எழுதலைன்னு கேட்டால், அலிஃப் இருக்கிறதுனால முதல்ல சேர்க்கப்படவில்லை, தால் இருக்கிறதுனால அடுத்த இடத்துல சேர்க்கப்படலைன்னு வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த ஈயாக்கங்கிறது கம்மியான சொல்லு தான் இருக்குது, எழுத்து இருக்குது. ஆனால் கூட அதை 3ஆக எழுதியிருக்கிறாங்க. எதனால் 3ஆக எழுதியிருக்கிறாங்க, அலிஃப் வந்துச்சு சேர்க்கக்கூடாது, அப்புறம் யா வந்துச்சு, அப்புறம் அவர் அலிஃப் வந்துச்சு, மரம் சேர்க்கக்கூடாது, அலிஃப் வந்துருச்சுல, யான்னு நீட்டிட்டீங்கல்ல, அலிஃப் வந்தவொடனே அப்புறம் காவை தனியாக தான் எழுதணும், ஈயாக்க. அப்புறம் நஅபுதுங்கிறத பாருங்கள், ஒரு சொல் அப்படி ஒன்றா பின்னிட்டாங்க பாருங்கள். நஅபுது நூனு ஐனு பே தாலுன்னு எல்லாம் ஒன்றா கோர்த்து ஒரு சொல்லு மாதிரி இருக்கீங்க, அப்படி தான் எழுதணும். ஒரு வார்த்தை, அது ஒரு சொல்லு. அப்போ வந்து ஏன் சேர்த்துட்டோம்னு கேட்டால், சேர்த்து எழுதுறதுக்குரிய சட்டம் அங்கே இருக்குது. அந்த வ ஈயாக்கங்கிறது என்னவாச்சு, அதை 4ஆக பிரித்து விட்டாங்க. வா தனியாக எழுதியிருக்கிறாங்க, வாவோட அந்த அடுத்த இடத்த சேர்க்கலை. அப்புறம் வந்து அலிஃபு அதுக்கப்புறமும் சேர்க்கலை. அதுக்கப்புறம் யா இருக்குது, அப்புறம் அலிஃபு அப்புறமும் சேர்க்கலை. எல்லாம் காரணம் என்ன, வாவுக்கு அப்புறமும் சேர்க்கக்கூடாது, இந்த அலிஃபுக்கு அப்புறமும் சேர்க்கக்கூடாது, இந்த அலிஃபுக்கு அப்புறமும் சேர்க்கக்கூடாது.
அதனால் பிரித்து விட்டாங்க. இதை விட அதிக எழுத்து இருக்கிறது நஸ்தஈனுங்கிறதுல, ஆனால் ஒன்றா தான் எழுதியிருக்கிறாங்க. நஸ்தஈனுங்கிறத நூனோட கொண்டை சீனை சேர்த்து, சீனோட தாவை சேர்த்து, தாவோட ஐனை சேர்த்து, ஐனோட யாவை சேர்த்து, யாவோட நூனை சேர்த்து நஸ்தஈன்னு எழுதியிருக்கிறாங்க. அப்போ நம்ம எழுதி நீங்கள் எழுதி நம்ம பாடங்கள்லாம் உங்களுக்கு தரும்போது எழுதுவீங்கல்ல, எழுதும்போது அதை கவனத்தில் வச்சுக்கிறணும். ஒரு சொல்லுன்னா ஒரு சொல்லு தான், ஒரு எழுத்து மாதிரி தான் எழுதணும். ஆனால் இந்த பிரிக்க வேண்டிய 6 எழுத்து வந்துருச்சுன்னு சொன்னால் மட்டும் அதை உடைச்சி எழுதணும். இஹ்தினாங்கிறத பாருங்கள், இஹ்தினா வந்து அலிஃப் வந்ததுனால உடைச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் தால் வந்ததுனால உடைச்சி விட்டாங்க. 3 பீஸாக இருக்குது. அப்போ அஸ்ஸிராத்துன்னு இருக்குது பாருங்கள், இதை எடுத்துக்கிறங்க. அலிஃப் வந்ததுனால உடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரா வந்திருக்குது, ரா வந்தாலும் உடைச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் அலிஃப் வருது, அதையும் உடைச்சி விட்டாங்க. அப்போ அலிஃபு தனியாக, லாமு சாது ரா தனியாக, அப்புறம் அலிஃபு தனியாக, அப்புறம் தோ தனியாகன்னு 4 பீஸாக எழுதி உடைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து அல் முஸ்தகீம், சிராத் அல் முஸ்தகீம் இருக்குல்ல, அல் முஸ்தகீம் என்பதில் இவ்வளோ பெரிய எழுத்தை ஒன்றா சேர்த்தா கூட அந்த அலிஃபை மட்டும் சேர்க்க முடியலை. அலிஃபுக்கு அப்புறம் சேர்க்கக்கூடாதுனால அலிஃபை தனியாக உடைச்சி விட்டு மீதி உள்ளதெல்லாம் ஒன்றா சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சிராத்தான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராவுக்கு அப்புறம் சேர்க்கக்கூடாது, அதை உடைச்சி விட்டாங்க. அப்புறம் அலிஃபு இருக்கா, அலிஃபுக்கு அப்புறம் சேர்க்கக்கூடாது, உடைச்சி விட்டாங்க. 3 இருக்குது. சாதுரா தனியாக இருக்குது, அலிஃபு தனியாக இருக்குது, தோ தனியாக இருக்குது. அப்புறம் அல்லதீனங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை 3 பீஸாக எழுதியிருக்கிறாங்க. அலிஃபு தனியாக இருக்குது, அலிஃபுக்கு அப்புறம் சேர்க்கக்கூடாது. லாமு தால், தால் வந்துருச்சுன்னா அந்த 6 எழுத்துல ஒரு எழுத்து சேர்க்கக்கூடாது, அதை தனியாக எடுத்துகிட்டு அப்புறம் யானு. அப்போ அலிஃபு தனியாக இருக்குது, லாமு தால் தனியாக இருக்கிறது, யானும் தனியாக இருக்குது. அதே மாதிரி அம்த்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அந்த அலிஃபு வந்தவுடனே என்ன செஞ்சிடுறாங்க, அலிஃபுனா இது ஹம்சா, நம்ம ஏற்கனவே அலிஃபுன்னு படித்தாலும் இதுக்கு பேர் என்னது ஹம்சா. ஹம்சா வந்தவுடனே என்ன செஞ்சிடுறாங்கன்னு கேட்டால் சேர்த்து எழுதக்கூடாதுல்ல, அதனால் நிப்பாட்டி போட்டு மீதி 4 எழுத்தையும் சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் அலைஹிம்ங்கிறது இருக்குது. ஐனோட லாமை சேர்த்தாங்க, லாமோட யாவை சேர்த்தாங்க, யாவோட ஹையை சேர்த்தாங்க, ஹாவோட இம்மை சேர்த்தாங்க, அலைஹிம் ஒன்றா சேர்த்து விட்டோம். அதுக்கப்புறம் கைரின்னு இருக்குது. கைனியோட வந்து யாவை சேர்த்தாங்க, யாவோட ரேவை சேர்த்தாங்க, ஒரு சொல்லு மாதிரி எழுதிட்டாங்க. அதுக்கப்புறம் அது மகுலுபின்னு இருக்குது. அலிஃபை வந்து தனியாக ஆக்கி விட்டாங்க. மீமு, கைனு, வாது, வாவு வரைக்கும் ஒன்றா சேர்த்து விட்டாங்க. வாவுக்கு அப்புறம் சேர்க்கக்கூடாதுனால பாவை தனியாக எழுதி விட்டாங்க. அப்புறம் அலைஹிம் எல்லாமே ஒரு சொல்லு சேர்த்து எழுதி விட்டாங்க. வலாங்கிறதுல வாவு வந்ததுனால அதை பிரித்து விட்டாங்க. லாண்டு அலிஃப் வந்து அதை பிரித்து விட்டாங்க. அப்புறம் லாலின்னு இருக்குது, அலிஃபை தனியாக பிரித்தாங்க. லாமு லாது அலிஃபு அது வரைக்கும் பிரித்து விட்டாங்க. அப்புறம் லாமு யானூன்னு பிரிச்சுட்டாங்க, சேர்த்துட்டாங்க. அப்போ இந்த எழுதும்போது என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த 6 எழுத்து வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து உடைக்கணும். இந்த 6 எழுத்து வரலைன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி சேர்க்கணும். அதை விளைக்கிறன்னு இந்த 6 எழுத்துக்கு பின்னாடி தான் சேர்க்கக்கூடாது. இந்த 6 அலிஃபுக்கு முன்னாடி எதையாவது சேர்க்கலாம், தாலுக்கு முன்னாடி எதையாவது சேர்க்கலாம், தாலுக்கு முன்னாடி எதையாவது சேர்க்கலாம், பின்னாடி தான். இந்த எழுத்து வந்துருச்சுன்னு சொன்னால் இதுக்கு பிறகு நீங்கள் சேர்க்கக்கூடாது. எழுதும்போது நீங்கள் கவனத்தில் வைக்கணும். நீங்கள் பாடங்கள் எழுதக்கூடிய நேரத்தில் என்ன செய்யணும், இதெல்லாம் எழுதுங்க அதை எழுதுங்கன்னு உங்களுக்கு சொல்லுவோம். நீங்கள் எழுதும்போது என்ன செய்யக்கூடாது, கொத்தையாக உட்காந்து எழுதிட்டு இருக்கக்கூடாது. கோர்த்து என்ன செய்யணும், பின்னி எழுத வேண்டும். இந்த 6 எழுத்து வரும்போது மாத்திரம் அதை வந்து பிரிச்சுக்கிற வேண்டும். இது ஒரு விஷயத்தை நம்ம எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து விசேஷமாக ஒரு சட்டம் என்னன்னு கேட்டால், லாம் இருக்குல்ல, லாமுக்கு அப்புறம் ஒரு அலிஃபு வருது. அப்போ வந்து லாமோட இலையும் சேர்க்கலாம்ல. லாமு வந்துச்சுன்னா லாமுங்கிற எழுத்தோட எல்லா எழுத்தையும் சேர்த்து எழுத முடியும். லாமு வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு ஒரு அலிஃபு வந்துச்சுன்னு வைங்க, அப்போ வந்து சேர்த்துடக்கூடாது. லாமோட அலிஃபை சேர்த்து அதுவும் லாமு மாதிரி போயிடும். அதனால் லாம் வந்து விட்டது என்று சொன்னால் அந்த லாமுக்கு பிறகு வந்து அலிஃபு வந்தால் அந்த இதை சேர்த்துடக்கூடாது. லாமுக்கு பிறகு எல்லாத்தையும் சேர்க்கலாம், லாமுக்கு பிறகு அலிஃபை மட்டும் சேர்க்கக்கூடாது. இது எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு சட்டம். அதுக்கு நான் உதாரணம் போட்டு நிறைய காட்டியிருக்கிறேன் பாருங்கள். உதாரணமாக இந்த லாசிமுன் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறேன். இந்த இடத்துல லாமு போட்டுட்டேன், லாமுக்கு அப்புறம் அலிஃபு போட்டிருக்கேன்னா அந்த அலிஃபையும் எல்லாமே நான் சேர்க்கலை. லா தனியாக இருக்குது, அலிஃபு தனியாக நிற்கிது. அலிஃபுக்கு அப்புறம் சேர்க்கக்கூடாது, அதனால் அது தனியாக நிற்கிது. ஜாவுக்கு அப்புறம் சேர்க்கக்கூடாது, அதனால் தனியாக நிற்கிது. இதில் எல்லா எழுத்தும் துண்டு துண்டாக இருக்குது. இதில் பாருங்கள், லாசிம்ங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா லாமோட அலிஃபு ஒட்டவில்லை, அலிஃபோட ஜா ஒட்டவில்லை,
ஜாவோட மீம் ஒட்டவில்லை, அதெல்லாம் அந்த சட்டப்படி ஒட்டவில்லை. நம்ம இப்போ புது சட்டம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னு கேட்டால், லாமுக்கு பிறகு அலிஃபு வந்தால் ஒட்டக்கூடாது. இது ஒன்றாச்சு. அதே மாதிரி லாபிசுன்னு எழுதுறேன். இப்படி எழுதக்கூடிய நேரத்தில் லாம் வந்துருச்சு, அலிஃபு வருது, அலிஃபை தனியாக தான் எழுதணும், லாமோட அலிஃபை சேர்க்கவே கூடாது. அதுக்கப்புறம் உதாரணம் தலாசம பல விதமாக எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. காட்டினா என்ன வச்சு, லாமுக்கு அப்புறம் அலிஃபு இருக்கா, அந்த அலிஃபை தனியாக தான் எழுதணும். ஃபலாஹுன்னு எழுதுகிறோம், ஃபாவோட லாமை சேர்த்துடுறோம், லாமோட அலிஃபு வந்துச்சு சேர்க்கலை, அலிஃபை தனியாக போட்டு விட்டோம். அலிஃபுக்கு அப்புறம் சேர்க்கக்கூடாது, அந்த பொது சட்டம். அதனால் இப்படி எழுதிடுவோம். இப்போ சலாம் அலைக்கும்லாம் சொல்கிறோம், சலாமுங்கிறோம். சலாமில் என்ன செய்கிறோம், சீன் என்ற எழுத்தோட லாமை சேர்க்குறோம். லாமுக்கு அப்புறம் அலிஃபு வரும்போது அந்த அலிஃபு சாஞ்சாப்புல ஸ்டைலுக்கு அப்படி போட்டிருக்கிறாங்க. இப்போ நீட்டுக்கிட்டு தான் இருக்கணும் அலிஃபு, இருந்தாலும் ஸ்டைலுக்கு என்ன செய்வாங்கன்னா, இந்த அலிஃபு லாமோட உள்ள அலிஃபு அப்படியே சைஸாக பார்க்க அழகாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக ஒரு வளைச்சி போட்டிருப்பாங்க. அப்போ அந்த அலிஃபு வந்து தனியாக என்ன செய்யுது, நிற்கிது. அப்போ லாமுக்கு அப்புறம் அலிஃபை சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி அல்லாமாங்கிறோம், ஐயனோட லாமை சேர்க்குறோம். லாமுக்கு அப்புறம் அலிஃபு வந்தவுடனே அலிஃபை தனியாக தான் ஆக்கிடுறோம். அது மாதிரி ஃபஅலா ஐன்னு லாம் இருக்குது, லாமுக்கு அப்புறம் அலிஃபு இருக்குது, தனியாக எழுதியிருக்கிறோம். அப்போ வந்து முதல் 6 எழுத்து படித்தோம்ல, அந்த 6 எழுத்து வந்துவிட்டால் ஒரு சொல்லாக இருந்தாலும் அந்த 6 எழுத்து வந்துவிட்டால் என்ன செஞ்சிடனே, அதை இடைவெளி விட்டு எழுதணும், அந்த சொல்ல கம்ப்ளீட் பண்ணணும். அது போக கூடுதலாக இன்னொரு சட்டம் என்னன்னு கேட்டால், லாமுக்கு பிறகு அலிஃபை சேர்க்கவே கூடாது. லாமு வந்துருச்சுன்னு சொன்னால் என்ன செய்யக்கூடாது, ஒரு அலிஃபை சேர்க்க வேண்டிய லாவண்ணா எழுதுறீங்க, லானாவை லாவண்ணா வாக்குறதா லாமுக்கு பிறகு அலிஃபுங்கிறது. லாமுக்கு பிறகு அலிஃபு வந்து விட்டது என்று சொன்னால் அந்த லாமோட என்ன செய்யக்கூடாது, அலிஃபை சேர்க்கக்கூடாது. இது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறணும். அடுத்து தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்ன இருக்குன்னு கேட்டால், ஒரு சொல்லை சேர்த்தானே எழுதணும். ஒரு சொல்லாக இருந்தால் என்ன செய்யணும், அதை பின்னி தான் எழுத வேண்டும். சில நேரங்களில் 2 சொல்லாக இருக்கும், அதை பின்னி எழுத வேண்டி வந்துவிடும். 2 சொல்லை பின்னவே கூடாது. ஒரு சொல்லு முடிஞ்சிருச்சுன்னா ஸ்பேஸ் விட்டு தான் அடுத்த சொல்ல எழுதணும். அல்ஹம்து லில்லாஹி ரப்பின்னு அப்படி தான் உடைச்சி எழுதணுமே தவிர, மொத்தமாக கோத்திங்கன்னு சொன்னால் அது படிக்கிறது ஒன்றோட ஒன்று பாய்ச்சி விட்ருவாங்க. அதே நேரத்தில் வந்து அதை பிரதி பெயர்னு சொல்லுவாங்க. பிரதி பெயர்னு சொன்னால் என்னுடைய, உன்னுடைய, அவனுடைய, நம்முடைய, அவர்களுடைய, உங்களுடைய, எங்களுடையன்னு வருதுல, அவன், அவள், நான், நீ, எங்கள், உங்கள், இந்த வார்த்தையோட ஒரு சொல்லு சேருமானால் அது 2ம் சேர்ந்து ஒரு சொல்லுன்னு வச்சுக்கிடுவாங்க. நல்லா விளங்கிக்கிறங்க, இது 2 சொல்லு தான். ஆனால் அந்த 2 சொல்லை வந்து நீங்கள் உடைச்சி எழுதக்கூடாது. உதாரணமாக வந்து உம்மு என்றால் அம்மா, உம்மு என்றால் அம்மா, உனது அம்மான்னு எழுத வேண்டியிருக்கு. உனதுங்கிறதுக்கு காங்கிற எழுத்தை சேர்க்குவாங்க, உம்மு க, அந்த மீமோட காவை சேர்த்துருவாங்க. 2 சொல்லு தான் இது. 2 உனதுங்கிறது தனி அர்த்தம், தாய்ங்கிறது தனி அர்த்தம். ஆனாலும் இந்த சொல்ல கோத்து தான் எழுதணும். உம்மு க அல்ல அவனுடைய அம்மான்னு எழுத வேண்டியிருக்கு. உம்மு ஹூ, மீமோட ஹூவை சேர்த்து விட்ருவாங்க. இந்த உம்மு இந்த வச்சுருக்கேன்னு பாருங்க, இந்த இருக்குது உம்முங்கிறது. அப்போ உம்முங்கிறத எடுத்துக்கிட்டீங்க. இந்த கித்தாபை வச்சுக்கிறோமே, கித்தாபுண்டா புஸ்தகம், கித்தாபு ஹூ அவனுடைய புத்தகம், 2 சொல்லு தானே. 2 சொல்லாக இருந்தாலும் ஒன்றை கோத்து விட்டாங்க, பாவையும் ஹாவையும் ஒன்றை சேர்த்து விட்டாங்க. கித்தாபு ஹூக்கு பதிலாக கித்தாபு ஹான் இருக்குன்னு வைங்க, அவளுடைய கித்தாபு, அப்போ ஒன்றை சேர்த்து எழுதிடுறாங்க. அதே மாதிரி கித்தாபு க அப்படிங்கிறாங்க, உனது கித்தாபு, உனது கித்தாபுண்டாலும் ஒன்றை சேர்த்து எழுதிடணும். அதாவது மனசில் நீங்கள் தமிழில் வச்சுக்கிறது எப்படி வச்சுக்கணும்னு கேட்டால், அவனது, உனது, எனது, நமது, உங்களுடையது, அவர்களுடைய, இந்த இதில் இந்த பிரதி பெயர்னு சொல்கிறோம்ல, இந்த மாதிரி சொற்கள் வந்து ஒரு சொல்ல சேரும் என்று சொன்னால் அது 2மே ஒரு சொல்லு மாதிரி கோர்த்து எழுத வேண்டும். 2 சொல்லு தான் அது. கித்தாபு கேட்டால் உனது கித்தாபு, உனது கித்தாபுங்கிறது, உனதுங்கிறது தனி, கித்தாபு தனி, 2 சொல்லு தான். ஆனால் 2 சொல்லை 2ஆகத்தான் அரபியில் எழுத வேண்டும். இந்த மாதிரி வந்து மட்டும் அவர்கள், எங்கள், உங்கள், நாங்கள்னு வருதில்ல,
அவளுடைய, என்னுடைய, உன்னுடைய, நம்முடைய, எங்களுடைய, தங்களுடைய, இந்த மாதிரி வரக்கூடியதையெல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த முந்தின சொல்லோட கோர்த்து ஒரு சொல்லு மாதிரி ஆக்கி எழுத வேண்டும். இது ஒரு விஷயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது முக்கியமாக தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். அடுத்து இந்த எழுத்து சம்பந்தமாக தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் முக்கியமாக இருக்கிறது, இந்த அரபு மொழியில் பெயர் சொற்கள் இருக்குல்ல, பெயர் சொற்கள்னால் என்ன? யானை, பூனை, கழுதை, குதிரை, மனுஷன், இந்த மாதிரி பொருள்கள் இருக்குல்ல, பேனா, பென்சிலு, பெஞ்சு, டேபிள், டெஸ்க்குன்னு இதெல்லாம் பெயர் சொற்கள் தானே. இந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே இந்த பெயர் சொல் தான். இந்த பெயர் சொற்களில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அரபியில் ஒரு அல் என்பதை சேர்ப்பாங்க. இதையும் நீங்கள் கூடுதலாக தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயந்தான். இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு நம்ம கிராமருக்கு போனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் அரபு மொழியில் இப்போ கித்தாபுன்னு இருக்குல்ல, கித்தாபுன்னா புஸ்தகம் தானே. இந்த கித்தாபு என்பதை அல் கித்தாபு என்றும் சொல்வார்கள், கிதாபுன் என்றும் சொல்வார்கள், அல் கித்தாபு என்றும் சொல்வார்கள். முஸ்லிம் இருக்குது, முஸ்லிம் என்றும் சொல்வார்கள், அல் முஸ்லிம் என்றும் சொல்வார்கள். பெயர் சொல்லுக்கு மட்டும் வந்தான் போனான் அது மாதிரி உள்ளதெல்லாம் அல் வராது. பெயர் சொல் இருக்குல்ல, பெயர் சொல் பொருள்களை குறிக்கக்கூடிய சொல் இருக்குல்ல, அது பொருள் மனிதனாக இருக்கலாம், உயிரினங்களாக இருக்கலாம், வேறு மெட்டீரியலாக இருக்கலாம், எதாக வேண்டாலும் இருக்கலாம். அது அரபியில் சொல்லும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு அல் என்பது, இப்போ அல் ஹம்துன்னு எடுத்துக்கிறோங்களேன், ஹம்து தனி, அல் தனி தான். இந்த அல் என்பதை ஹம்துன் அப்படின்னு சொல்கிறத என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அல் ஏன் சேர்க்கணுங்கிறதுக்கு கிராமரில் வேறு காரணங்கள்லாம் இருக்குது. அது அப்போ சொல்லிக்குவோம், அதாவது அடுத்த பாடத்தில் சொல்லிக்குவோம். இப்போ கிராமர் நம்ம போகல, இந்த எழுத்தை மட்டும் புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் தான் சொல்கிறோம். இந்த அலிஃபுலாம்ங்கிற இந்த அல் இருக்குல்ல, அல் என்று சொன்னால் ஒரு ஹம்சா ஒரு லாம், அந்த ரெண்டும் சேர்ந்ததுக்கு பிறகு தான் அல் என்பது. ஒரு ஹம்சா ஆயின்னு வாட்சி தான் ஹம்சா தானே, ஹம்சா ஒன்று ஒரு லாம் ஒன்று, இது ரெண்டும் சேர்ந்து அல். இந்த அல் என்பதை பல நோக்கத்திற்காக வேண்டி பெயர் சொல்லுக்கு முன்னாடி சேர்ப்பார்கள். அப்படி சேர்க்கும் பொழுது என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த அல்ங்கிற வடிவம் மாறி போயிடும். சில இடத்துல மாறாது. சில இடத்துல இப்போ அல்ஹம்துன்னு சொன்னீங்கல்ல, அல்ஹம்துல அல்ங்கிறது உச்சரி மாறி போச்சா, அல்லுன்னு தானே இருக்குது. இப்போ அந்த அல்ஹம்து முதல் ஒரு படம் போட்டு காட்டினான்ல, அந்த படத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இப்போ அல்ஹம்து இருக்கு பாருங்க. இந்த அல்ஹம்துல அல் என்பதை அல் என்று தானே வாசிக்கிறீங்க. அது மாதிரி அல் ஆலமீன்ங்கிறத அல் என்று தான் வாசிக்கிறீங்க. அதே நேரத்தில் அல் ரஹ்மான் இருக்குது, அல் ரஹ்மான் வாசிக்கிறோமா, அர் ரஹ்மான் இருக்கும், இதுலேயும் அல் தான் இருக்குது. அதாவது அல் ரஹ்மானில் அல் இருக்குது, அதை அந்த லாமை காலி பண்ணிடுறோம். அந்த ரே இருக்கிற ரா, அந்த ராவாக அதை மாற்றிடுறோம். அல் ரஹ்மான் என்று சொல்லாமல் அர் ரஹ்மான் என்று சொல்லுகிறோம். அதே அல் தான் இங்கேயும் இருக்கு, அல் ரஹீமில் இருக்குது. நம்ம அல் ரஹீம்னு சொல்லக்கூடாது. இந்த ஜேர் ஜபர் போட்டிருக்கிறாங்க, அது இப்போ அதை போடாட்டாலும் இதுதான் சட்டம். அல் ரஹீம் இருந்தால் என்ன செய்யக்கூடாது, அர் ரஹீம் என்று சொல்லணுமே தவிர அல் ரஹீம்னு சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் அல்ஹம்து இருக்கு பாருங்களேன், அல்ஹம்துல அல்ஹம்துன்னே சொல்லணும். அதே மாதிரி அல் ஆலமீன் என்பதை அல் ஆலமீன் என்று சொல்லணும். அப்புறம் அல் தீன் என்று தான் லாமு தான் இருக்குது, அத்தீன் என்று சொல்கிறோம். இந்த லாமு தாளா மாறிக்கிறது வணங்குதா. அதே மாதிரி அல் சிராத்துன்னு எழுதியிருக்கிறோம், அலிஃபும் லாமும் தான் இருக்குது. அஸ்ஸிராத்துன்னு படிக்கணும், இஹது நல் சிராத்துன்னு படிக்க மாட்டேங்கிறோம். அதே மாதிரி அல் முஸ்தகீமுல அல்லே படிக்கிறோம். அப்போ இதில் என்ன விளங்குறோம் என்று கேட்டால் அந்த அல்ங்கிற வார்த்தை சில எழுத்துக்களுக்கு முன்னாடி வரும்போது அல் என்ற இருக்கும், சில எழுத்துக்கு முன்னாடி வரும்போது அல் என்கிற வார்த்தை என்ன செஞ்சிடறேன், அடுத்த எழுத்தாக மாறிக்கணும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இந்த ஒரு படம் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு, ஒரு லிஸ்ட்டு காட்டுறேன்னு வைங்களேன். இந்த அலிஃப் இருக்குது, அலிஃபுக்கு முன்னாடி ஒரு அல் போடுறீங்க, அது அல்லே வாசிப்போம். பா இருக்குது, பாவுக்கு முன்னாடி அல் போடுறீங்க, அது அல்லுண்டே இருக்கும். இந்த தா இருக்கு பாருங்க, தாவுக்கு முன்னாடி அல் போட்டிங்கன்னா
அந்த இல்லு வந்து இந்த இத்தா மாறிக்கும், அத்துன்னு ஆயிரும். இந்த தாவுக்கு முன்னாடி அல் வந்தால் அல்ங்கிற இந்த இல்லு வராது, இத்துன்னு ஆயிக்கணும். இந்த சா இருக்குல்ல, சாவுக்கு முன்னாடி உதாரணம் காட்டி பின்னாடி ஒருக்கா சொல்லுவேன். முதல்ல மேலோட்டமாக இந்த சாங்கிறதுக்கு முன்னாடி அல் போட்டிங்கன்னா அஸ்ஸுன்னு ஆயிரும். அல்லுங்கிறது இஸ்ஸா மாறிக்கணும். இந்த ஜீம் இருக்கிறது, ஜீமுக்கு முன்னாடி அல் போட்டால் அல்லுண்டே இருக்கும். ஹாவுக்கு முன்னாடி அல் போட்டிங்கன்னா அது அல்லுண்டே இருக்கும். ஹாவுக்கு முன்னாடி அல் போட்டிங்கன்னா அல்லுண்டே தான் இருக்கும். தாலுக்கு முன்னாடி அல் போட்டிங்கன்னா அத்துண்டு ஆயிரும். ஷஹப்பா கொடுத்தாங்கன்னா மாறுற இடங்கள். தாலுக்கு இப்போ முன்னாடி அல் போட்டிங்கன்னா அதுண்டு ஆயிரும். ராவுக்கு முன்னாடி அல் போட்டிங்கன்னா அருண்டு ஆயிரும். இந்த ஜாவுக்கு முன்னாடி அல் போட்டிங்கன்னா அஸ்ஸுண்டு ஆயிரும். சீனுக்கு முன்னாடி அல் போட்டிங்கன்னா அஸ்ஸுண்டு ஆயிரும். ஷீனுக்கு முன்னாடி அல் போட்டிங்கன்னா அஷ்ஷுண்டு ஆயிரும். இந்த உச்சரிப்பு அதுக்கு மாறிக்கிறோம். சாதுக்கு முன்னாடி அல் போட்டிங்கன்னா அஸ்ஸுண்டு ஆயிரும். லாதுக்கு முன்னாடி அல் போட்டிங்கன்னா அல்லுண்டு ஆயிரும். தாவுக்கு முன்னாடி அல் போட்டிங்கன்னா அத்துண்டு ஆயிரும். அது லாவுக்கு முன்னாடி அல் போட்டிங்கன்னா அல்லுண்டு மாறிக்கணும். ஐனுக்கு முன்னாடி அல் போட்டிங்கன்னா அல்லுண்டே இருக்கும். கைனுக்கு முன்னாடி அல் போட்டிங்கன்னா மாறாது, அல்லுண்டே இருக்கும். ஃபாவுக்கு முன்னாடி அல் போட்டிங்கன்னா அல்லுண்டே இருக்கும். காஃபுக்கு முன்னாடி அல் போட்டிங்கன்னா அல்லுண்டே இருக்கும். இந்த காஃபுக்கு முன்னாடி அல் போட்டாலும் அல்லுண்டே இருக்கும். லாமுக்கு முன்னாடி அல் போட்டிங்கன்னா அதுவும் லாமு தான், அல்லுண்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் மீமுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா அல்லுண்டே இருக்கும். நூனுக்கு முன்னாடி அல் போட்டிங்கன்னா அன்னுண்டு மாறிக்கிறோம். அல்லுண்டு வாசிக்க அன்னுண்டு மாறிடும். வாவுக்கு முன்னாடி அல் போட்டால் மாறாது, அல்லுண்டே இருக்கும். ஹாவுக்கு முன்னாடி அல் போட்டிங்கன்னா அல்லுண்டே இருக்கும். யாவுக்கு முன்னாடி போட்டிங்கன்னாலும் அல்லுண்டே இருக்கும். ஹம்சாவுக்கு முன்னாடி போட்டாலும் அல்லுண்டே இருக்கும். இப்படி இருக்கிறத வந்து ஒரு உதாரணத்தின் மூலம் உங்களுக்கு சொல்லி காட்டணுமா இல்லையா? சொற்களை வச்சு சொல்லி காட்டுறதா இருந்தால் இந்த பாருங்கள், அலிஃப் இருக்குது, அலிஃபுன் எழுதியிருக்கிறேன்னா அதோட ஒரு அல் சேர்க்குறோம். அல் அலிஃபு, அலிஃபுன் என்பதோட அல் சேர்த்த பிறகு அந்த அல் மாறுனுச்சா, அல் அலிஃபு. அதுக்கப்புறம் பாசித்துன்னு எழுதியிருக்கிறேன், பாசித்துன். இந்த பா இருக்கும் முதல் எழுத்து, இந்த பாவுக்கு முன்னாடி அல் சேர்க்குறோம். இப்போ வந்து அல் பாசித்து, அல் வந்து உச்சரிப்பு அப்படி கரெக்டாக வருது, அல் பாசித்து என்று. தக்குவான்னு எழுதியிருக்கிறேன், தக்குவா. அல் போட்ட உடனே அல் தக்குவான்னு வராது, அத்தக்குவான்னு வந்துடும். இந்த லாமு காலி ஆகிப்போம். லாமு வந்து இருக்கு, அந்த தா வந்து டபுள் ஆகிக்கிறோம். அப்போ தக்குவா என்பதில் ஒரு அல் போட்ட உடனே அல் தக்குவான்னு வராமல் அத்தக்குவான்னு வந்துடும். அதே மாதிரி சல்ஜுங்கிற வார்த்தை, இதை அல் சேர்க்குறீங்க, சேர்த்தா அல் காலி ஆகிரும். அஸ்ஸல்ஜு தான், அல் சல்ஜு என்று எழுதியிருக்கும். நம்ம எப்படி சொல்ல மாட்டோம், அல் சல்ஜுன்னு சொல்லுவோம், அஸ்ஸல்ஜுன்னு சொல்லுவோம். உங்களுக்கு இந்த ஃபத்தஹு கசர்லாம் போட்டதுனால நீங்கள் கரெக்டாக வாசிச்சிருக்கீங்க. ஒன்றும் போட மாட்டாங்க, போடாமல் அப்படி தான் வாசிப்போம், லாம காலி பண்ணிடுவோம், அஸ்ஸல்ஜு. அதுக்கப்புறம் ஹிக்மத்துன்னு இருக்குது, இதில் வந்து அல் சேர்க்குறீங்க, அல் ஹிக்மத்து மாறலை. அதே மாதிரி ஹபருன்னு இருக்குது, ஹா இருக்குது, எல்லா எழுத்துக்கும் போட்டு காட்டியிருக்கிறேன், அதில் அல் போடுறீங்க, அல் ஹபரு மாறவில்லை. அதுக்கப்புறம் தலீலுன்னு இருக்கிறது, அதில் நான் அல்ல சேர்க்குறேன், அல் தலீலுன்னு சொல்லக்கூடாது, அத்தலீலு மாறிக்குது. திக்ருங்கிற வார்த்தை இருக்குது, இதில் நம்ம அல்லு சேர்க்குறேன், அது திக்ருன்னு படிக்கணுமே தவிர அல் திக்ருன்னு படிக்கக்கூடாது. சில பேர் வழங்காமல் மேரானம் அப்துல் ரஹ்மான்லாம் படிப்பாங்க, அப்துல் ரஹ்மான்ங்கிறாங்க, இல்லை அப்துல் ரஹ்மான் படிக்க அப்துல் ரஹ்மான் தான். சரி, இப்போ ரஹமத்து இருக்குது, ரஹமத்துன், அதில் அல் போட்ட உடனே அல் ரஹமத்து சொல்லக்கூடாது, அர் ரஹமத்து. ஜுஜாஜ் இருக்கிறது, அல் போடுறோம், அல் ஜுஜாஜுன்னு சொல்லக்கூடாது, அஸ் ஜுஜாஜு. சலாம் இருக்கிறது, அதில் அல் போடுறோம், அல் சலாமு. நம்ம அஸ்ஸலாமு கரெக்டாக சொல்லி அஸ்ஸலாமு அலைக்குங்கிறோமே, ஆனால் எழுதுகிற லாம் தான் போட்டு எழுதுகிறோம், அல் சலாமுன்னு எழுதுகிறோம், அஸ்ஸலாமுன்னு படிக்கிறோம். சுக்குரு இருக்கிறது, அல் சேர்க்குறோம், அஷ்ஷுக்குரு. சாது இருக்குது, சபுரு இருக்கிறது, அல் சேர்க்குறோம், அல் சபுருன்னு சொல்லக்கூடாது, அஸ்ஸபுரு. அது மாதிரி லாரிபுன் அப்படிங்கிறோம், அல் லாரிபுன்னு இல்லாமல் லாதா மாற்றிக்கிறோம், இப்படி மாறிக்கிறோம். தாரிக்குன்னு இருக்கிறது, அல் தாரிக்குன்னு சொல்லக்கூடாது, அத்தாரிக்கு. லாலிமுன்னு இருக்கிறது, அல் லாலிமுன்னு லோயை மாறிக்கிறோம். ஐன் இருக்கிறது, அல் இல்மு, இல்முன் அல் இல்மு மாறல.
குலாமுங்கிற வார்த்தை இருக்கிறது, அல் சேர்க்குறீங்க, அல் குலாமு கரெக்டாக இருக்கிறது. ஃபலாஹுங்கிறது இருக்கிறது, அதில் அல்ல சேர்க்குறீங்க, அல் ஃபலாஹு. கபுருங்கிற வார்த்தை இருக்கிறது, அல் சேர்க்குறீங்க, அல் கபுர் மாறல பாருங்கள், அல்லுட வருது. காஃபிருங்கிற வார்த்தை இருக்குது, அல் காஃபிரு மாற மாட்டேங்குது. லம்சுன்ற வார்த்தை இருக்குது, லாமு, அல் லம்சு. இதை மாறினுச்சுன்னு சொல்லலாம், மாறலன்னு சொல்லிக்கலாம், ரெண்டு லாம்பு தானே, அது சஸ்பென்ஸாக வச்சுக்கிடலாம். முஸ்லீம்ங்கிற வார்த்தை இருக்குது, அல் முஸ்லிமு மாறலை. நூறுங்கிற வார்த்தை இருக்குது, அல் நூறு, அல் நூறு சொல்லக்கூடாது, அந்நூறு. வஹாபுங்கிறது இருக்குது, அல் வஹாபு மாறலை, இல்லு உச்சரி போகிறது. ஹிபத்துன் ஹாங்கிற எல்லா இடத்துக்கும் ஒரு உதாரணம் போட்டு காட்டியிருக்கிறேன். அல் ஹிபத்து மாறலை. யாக்கூத்துன்னு வார்த்தை இருக்குது, அல் யாக்கூத்து மாறலை. அப்போ சில இடத்துல மாறுது, சில இடத்துல மாறலைன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? இது குறித்த கூடுதல் விவரத்தை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நம்ம நாளைக்கு பார்ப்போம்.